ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சியை பற்றி தாங்க. இந்த சுக்கிரன் பயிற்சி எப்போ நடக்குது, இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சியால் மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சி நமக்கு என்னைக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா ஜனவரி 28ஆம் தேதி தாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்தே ஆட்டம் ஆரம்பமாக போகுதுங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. கிரகங்களிலே மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்ற கிரகம் இந்த சுக்கிர பகவான் தாங்க. இந்த சுக்கிர பகவானை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சுக்கிர பலம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர யோகம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எந்த ஒரு பலனை நாம அடைவதற்குமே குருவோட அருள் ரொம்பவே முக்கியங்க. குரு அருள் இருந்தா தான் சகல யோகத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கிரகத்தோட அருள் கிடைக்கிறதுக்கே இந்த குரு அருள் தாங்க ரொம்பவே முக்கியமா இருக்குது. குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே இருக்குதுங்க. அது மாதிரி தான் சுக்கிர பகவான அருள் பெறதுமே ரொம்பவே முக்கியமா இருக்குது. இவர் திருமண யோகத்துக்கு, வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் பெறறதுக்கு, சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாம இருக்க, கடன் தொல்லை இல்லாம இருக்க, இது மாதிரியெல்லாம் வாழ்றதுக்கு சுக்கிர பகவானோட அருள் நமக்கு ரொம்பவே முக்கியங்க. சுக்கிர பகவான் யோகக்காரன்க. மனித வாழ்க்கையில எல்லா விதமான செல்வத்தையும் நமக்கு தரக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் தாங்க வெள்ளிக்கிழமை. இதை நாம சுக்கிர வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாள்ல மகாலட்சுமியை நாம வணங்கினா கூட சுக்கிர யோகம் கிடைக்குங்க. வீட்டுல சுபிஷம் நிறைந்ததா கூட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பணமே இல்லாம பேங்க்ல லோன் வாங்கி அந்த கடனை வச்சு தாங்க நாம வீடு கட்டுற யோகம் பலருக்குமே இருக்குது. அது மாதிரி தான் பணம் காசுக்கு குறைவே இல்லை அப்படிங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே கூட அந்த யோகம் அமையாம தள்ளி போய்கிட்டு இருக்கும். சொந்த வீடு அமையறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த வாஸ்து பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். சுக்கிர யோகம் ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சகல சம்பத்துமே கிடைச்சி வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவாங்க. சுகபோகங்களுக்கு அதிபதியை திகழ்பவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். இவர் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு நாம தீபம் ஏற்றி 9 முறை வலம் வரணுங்க. இது மாதிரி நம்ம நவகிரகத்தை சுத்தி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திர லோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி அம்பாளையுமே நாம அவங்களுக்குன்னு உரிய தனிப்பட்ட ஸ்லோகத்தை சொல்லி வணங்கணும் அப்படின்னா வீடு மனை யோகத்தை நிச்சயமா நமக்கு அமைச்சு தருவாங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல நம்ம காலையிலையும் மாலையிலையும் விளக்கேத்தி சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் நம்ம வழிபாடு செய்யலாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் வழிபாடு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி வழிபட்டது மூலியமா நீங்க எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. கூடவே மகாலட்சுமி தேவியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சுக்கிர பகவான் தாங்க இப்ப பயிற்சியாக போறாரு. அதனால இந்த சுக்கிர பயிற்சி மூலமா இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப பாக்கலாங்க. சுக்கிரன் பயிற்சி இந்த மேசராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியில கிட்டத்தட்ட 4 மாசம் அங்கேயே உச்சம் பெற்று இருக்க போகுதுங்க. உங்களுக்கு 2-7 கூடிய அவரு செய்யக்கூடிய செயல்களை இப்ப பாக்கலாங்க. இப்போ சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியோடு சேர்த்து முக்கியமா இந்த பெயர்ச்சியும் சேர்த்து உச்சம் பெற நிலையில தாங்க அமைஞ்சிருக்குது. கூடவே ராகு சனியோட பயணம் ஆகக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை பார்க்க போறாங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்க அப்படிங்கிறங்க நெளிவு சுழிவு தெரிஞ்சு சரியான இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் சரியா நடந்துக்குவாங்க. அதுதாங்க அவங்களோட ரொம்ப பெரிய ஸ்பெஷலே. அதை விட இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் கரெக்டா பேசக்கூடிய தன்மையும் எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சுமூகமான மாத்திக்குவாங்க. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகிட்ட இவங்க ரொம்பவே அனுசரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சில அவமானங்கள் வரதாங்க செய்யும். அதையும் சமாளிச்சு அடுத்த படிக்கு போவாங்க. எந்த நாளா இருந்தாலுமே இந்த மேசராசிக்காரங்க தலைமைத்துவம் கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. பெரிய நபர்களோட உதவி கொண்டவங்க தாங்க நீங்க. உங்களுக்கு இந்த ராஜயோகம் எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்க போறாரு.
அந்த இடத்துல வந்து 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வர்றதுனால சந்திரனுக்கு 7ஆம் இடம் வந்து வலுப்பெற போகுதுங்க. அதனால பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த வரன்கள் எல்லாமே தானா தேடி வரக்கூடிய காலம் தாங்க இது. ஏன்னா அவரு சுக்கிர பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால ரொம்ப நாளா திருமணம் நடக்காத இல்ல திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த வாய்ப்பு வந்து கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கூட வரன்களை தேடி வரலாம். இந்த சுக்கிரன் வந்து உச்சமாகும் போது எல்லாத்தையுமே நீங்க அமைச்சிக்கணும். நீங்க கேட்கலாம், 7.5 சனி இருக்குதே அது வேலை செய்யாதா அப்படின்னு. பாதகத்தை தரக்கூடிய கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்தே இருக்கிறப்ப பாதகம் வந்து குறைந்து தாங்க காணப்படும். ஏன்னா 2 7 கூடியவன் வந்து வலுவா இருக்கிறப்ப தீமைகள் எல்லாமே குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இவரு நேரா 6ஆம் இடத்தை வந்து பாக்குறாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு வேலை சம்பந்தப்பட்டது இல்லைன்னா கடன் சம்பந்தப்பட்டதுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு எதிரியா இருந்ததுங்க. முதல்ல 6ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் விலகிறாருங்க. அப்போ சனியும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் 6ஆம் வீட்டை பாக்குறப்ப ஒரு ராஜயோகம் வந்து உண்டாக போகுதுங்க. இதுல என்ன நடக்க போகுதுன்னா கிரகம் அங்க இருந்து மறைஞ்சு பாக்குறதுனால 6ஆம் இடம் வந்து வேலை சம்பந்தப்பட்ட விருத்தி உண்டாகுங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. வேலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கான பலன் வந்து குறைவாக கிடைக்கிதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மேசராசிக்காரங்களுக்கு அது எல்லாமே இப்போ அதிகமாக போகுதுங்க. தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகவும் போகுது. ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷன், இடமாற்றம், கூடவே பணம் ரீதியாகவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும், நல்ல பலன்கள் கிடைக்கும். கடன் அடைக்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தீரா கடன் கூட இப்போ தீர்த்துற யோகம் வந்து இருக்குதுங்க. இது வந்து டெம்பரவரியாக இருந்தாலுமே கூட அது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எதிரிகள் விலகுவாங்க, உங்களை வந்து அவமானப்படுத்துவீங்க, அவங்களே அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுங்க. டோட்டலா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. பிசினஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 11 வந்து அவர் 12ஆம் வீட்டுல வந்து பயணிக்க போறாருங்க. யார் கூடனா 2 7 கூடியவர் கூட தாங்க. 2 அப்படின்னு பார்த்தா தனம், குடும்பம், வாக்கு, பணம், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது தாங்க. இந்த நேரத்துல வந்து புதுசா ஏதாவது பிசினஸ் சம்பந்தமான பார்ட்னர்ஷிப் கூட உருவாக போகுது. இது வந்து டெம்பரரியா கூட இருக்கலாங்க. பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்லாம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது எல்லாமே தசாபுத்தி சம்மந்தப்பட்டது தாங்க. கோச்சார அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அதை வந்து நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு தாங்க. அதனால இப்போ உருவாகிற பார்ட்னர்ஷிப் வந்து அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட இப்போ செய்யலாம். அதுக்கு கூட உரிய காலமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. புதுசாக வந்து இடத்தை பார்த்து அதில் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட செய்யலாங்க. இந்த மேசராசிக்காரங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட சங்கடங்கள், மனக்கசப்பு, வாக்குவாதம் இது எல்லாமே விலகக்கூடிய காலம் தாங்க இது. எல்லோருமே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை தாங்க உருவாக போகுது. ஏதாவது சண்டை சச்சரவு வந்தால் கூட நீங்களே விட்டு கொடுத்து ஒருத்தர் அனுசரித்து போகிறது மூலியமா எல்லா பிரச்சனைகிட்ட இருந்துமே விடிவு காலம் பிறக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா நிலம் வருமா வராதா, வழக்குகள் இருக்கே இப்படின்லாம் நினைப்பீங்க. முடிவுக்கு வராத பிரச்சனைகள் கூட இதுக்கு எல்லாமே காரணம் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி வந்து உங்க ராசி அதிபதி தாங்க நீச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால இப்போ நீங்க கேட்குற நிலைமை மாதிரி கொடுக்குற நிலைமைக்கு மாற போறீங்க. சொத்துக்கள், வீடு, மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனி இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க. 7.5 சனியில் வாங்கலாங்க, ஆனால் ஜென்ம சனியில் தான் வாங்கக்கூடாது சொத்துக்களை. ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாத நிலை எல்லாமே இருந்தால் அந்த அரைகுறை வேலை எல்லாமே இப்போ நடக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நல்ல ஒரு நேரம் தாங்க இது. நல்லா படித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய நிலை கூட வரப்போகுதுங்க. கேம்பஸ் இன்டர்வியூ ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே அட்டன் பண்ணுங்க, வேலை கிடைக்கும். வேலை இல்லைன்னா மேல்படிப்பு படிக்கிறது இப்படின்னு 2 வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில் சம்பந்தமான பூஜை, பொறுப்புகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து உண்டாக போகுதுங்க. பூர்வீக ஊருக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு அமைய போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், பேங்க் ஸ்டாஃப், ஐடி ஸ்டாஃப், மீடியா இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க அமைஞ்சிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தாங்க யோகமான காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா கர்மகாரகன் வந்து 10ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா நீர் ஸ்தானத்துக்கு வராருங்க. அதுல குடும்பஸ்தானத்துல சேர்றாரு. அதனால இந்த நேரத்துல வந்து பணம், பேர், புகழ், பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே அதிகமாகும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சுக்கிர பயிற்சியில வந்து மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே சரி செஞ்சு நல்லது நடக்க வந்து பரிகாரமா பஞ்சமுக விநாயகரை வந்து வழிபாடு செய்யுங்க. இது வந்து யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லா வகையான அம்பாளையும் இங்கே வழிபாடு செய்யலாங்க. இந்த 3 மாசத்துக்கு இப்படி வணங்குறது மூலியமா வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெறும் போது 2 7 கூடியவன் வந்து தானாகவே எல்லா வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்கிறாரு. அதனால இந்த சுக்கிரன் பயிற்சியானது மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருக்குதுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.